உங்கள் இதயங்களின் ஓரங்களில் பாரங்களாயிருக்கும் காயங்களுக்கு வார்த்தை ஒத்தடம் கொடுப்பது உங்களதன் அறிவிப்பாளன் KS நாதனின் உணர்வுகள் தொடர்கதை. ஃபார்மிக் ஆசிட் என்ற ஒரு திரவம் எறும்புகளின் வயிற்றில் சுரக்கின்ற ஓர் அமிலமாகும். இந்த அமிலத்தை வெளிப்படுத்துகின்ற அளவுக்கேற்பவே எறும்புகள் நம்மை கடிக்கும் போது ஏற்படுகின்ற வலிகளின் தாக்கமும் இருக்கும். கருப்பு எறும்புகள் இந்த ஃபார்மிக் அமிலத்தை குறைவாக வெளிப்படுத்தும், ஆனால் சிவப்பு எறும்புகள் அதிகமாக வெளிப்படுத்தும். அதனால் கருப்பு எறும்புகள் கடிப்பதில்லை என்றும் சிவப்பு எறும்புகள் நம்மை கடிக்கின்றன என்றும் நாம் நம்புகின்றோம். இந்த எறும்புகளைப் போலதான் நாமும் பல இடங்களில் கருப்பு எறும்புகளாகவும் சிவப்பு எறும்புகளாகவும் மாறி மாறி பயணிக்கின்றோம். எறும்புகளுக்கு ஃபார்மிக் அமிலம் என்றால் நமக்கு கோபம், வெறுப்பு, அலட்சியம், அகங்காரம் போன்ற பல அமிலங்கள் நமக்குள் சுரந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அதை நாம் எல்லோரிடத்திலும் ஒரே மாதிரியாக வெளிப்படுத்துவது இல்லை. நம்மை விட எளிமையானவர்களிடமும் நம்மை சார்ந்து இருப்பவர்களிடமும் பல நேரங்களில் அதிகமாக வெளிப்படுத்தி அவர்களை சிவப்பு எறும்புகளாய் கடித்து வலிக்க வைக்கின்றோம். ஆனால் அதே நேரத்தில் நம்மை விட வலிமையானவர்களிடமும் உயர்ந்தவர்களிடமும் அடங்கி போகின்றோம். அடிமைகளைப் போல அடிபணிந்து நடிக்கின்றோம். ஒரே மனிதன் ஆட்களுக்கு தகுந்தாற்போல, நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறி மாறி ஒப்பனை மாற்றிக்கொண்டு தேர்ந்த நடிகனாய் நடிக்கின்றோம். குறிப்பாக நம்மை சார்ந்த நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் ஒரு பெரும் முதலாளி கணக்காய் நடந்து கொள்கின்றோம். கடிக்கும் செவ்வெறும்புகளை விட கடிக்காத கருப்பு எறும்புகளையே குழந்தைகள் உள்பட அத்தனை பேரும் கருணையுடனும் அன்புடனும் பார்ப்பார்கள். ஒற்றை நிமிடம் கடந்து போகின்ற எறும்புகளிலேயே இத்தனை பார்வை இருக்கின்ற பொழுது பல மணி நேரம், பல ஆண்டுகள் கூடவே வாழ்கின்ற மனிதர்களுக்கு நம்மை பிடிக்க வேண்டுமென்றால் கோபம், வெறுப்பு, அடிமைத்தனம், அகங்காரம் போன்ற அமிலங்களை குறைத்து வைப்போம். நம் அன்புகளை நிறைத்து வைப்போம்.